श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोकप्रभं संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम् तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत् व्रतं मम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामी की जय। भगवद्गीதையில சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு பகவான் 4 விதமான பக்தர்களை பகவானே சொல்றான். 4 விதமான பக்தர்கள் ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி அப்படின்னு. ஆர்த்தன்னு சொல்லிட்டாலே தன்னுடைய துக்கம் எப்போ வந்ததோ அந்த காலத்திலிருந்து அது போகணும்னு பகவானிடத்துல வேண்டவன் ஆர்த்த பக்தன்.
தனக்கு ஏற்பட்ட துக்கம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன், பிரார்த்திக்க கூடியவன். தனக்கு ஏற்பட்ட துக்கம் அப்படின்னும் போது அது வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பண கஷ்டம்னு இருக்கலாம். அத மாதிரி சரீரத்தினால வரக்கூடிய கஷ்டம் இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் ஆர்த்தனுடைய பக்தி. அது போகணும், எனக்கு இப்ப இந்த வியாதி சரியாகணும், எனக்கு இப்ப பணம் கிடைக்கணும், பண கஷ்டம் போகணும் அப்படின்னு அந்த கஷ்டம் போகணுங்கிறதுக்கு பிரார்த்திக்கிறவன். அந்த துக்கம் வந்தா அந்த துக்கத்துக்காக பிரார்த்திக்கிறவன் ஆர்த்தன்னு பேரு. அர்த்தார்த்தி அப்படின்னா நிறைய பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், குழந்தை வேணும், குடும்பம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இப்படி நித்தியம் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது. பகவான்கிட்ட அதுக்காக பூஜை பண்றது, பிரார்த்தனை பண்றது. அந்த மாதிரி எல்லாம் பக்தி பண்ணுவாளா அப்படின்னா அந்த மாதிரி தான் பக்தி நிறைய பண்றா உலகத்துல. உலகத்துல போய் எல்லாரும் கோவில் போறா, பெருமாளை சேவிக்கிறா. எதுக்காக சேவிக்கிறா? முக்காவாசி பேர் தனக்கு பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், புகழ் வேணும், குழந்தை கொடு எப்படியாவது அப்படின்னு பகவான்கிட்ட போய் கேட்கிறான். இது அர்த்தார்த்தின்னு பேரு. அர்த்தார்த்தி அப்படின்னு இந்த பக்தர்கள். மூணாவதா ஜிக்ஞாசுன்னு ஒரு பக்தன். ஞானம் வேணும் அப்படின்னு மோட்சத்துக்காக ஆசைப்படுறவன் ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசு அப்படின்னும் பொழுது அவனுக்கு மற்ற எல்லா சௌக்கியத்தையும் அவன் அடைஞ்சிட்டான். அவனுக்கு சௌக்கியமே இப்போ மோட்சம்தான், வேற எல்லாம் அவன் கடந்துட்டான், எல்லாம் அனுபவிச்சாச்சு அப்படின்னு இருக்கிறவனுக்கு ஜிக்ஞாசு. ஆனா அவன் அதுலயும் மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டானா அதுதான் ஜிக்ஞாசு அப்படிங்கிற பக்தன். இந்த மூணு பக்தர்களும் ராமாயணத்திலே இருக்கா. தன்னுடைய துக்கம் போகணும்னு கபந்தன் அப்படிங்கிறவன் உயிரை விடுறான். ராமர்கிட்ட எனக்கு நீங்க சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறான். சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி ராமர் கையாலேயே சம்ஸ்காரத்தை வாங்கிட்டு அஹோபாக்கியம் அஹோபாக்கியம்னு கிளம்பி போறான். அதுபோல சுக்ரீவன்லாம் அர்த்தார்த்தியான பக்தன்னு சொல்லலாம். அவனுக்கு அந்த பட்டம் வேணும், ராஜ்யம் வேணும், பதவி வேணும் அப்படிங்கறதுனால அர்த்தார்த்தின்னு சொல்லிக்கலாம் அவனை. சபரி மாதிரி ஆட்கள்லாம் மோட்சத்தை அடையிறா, ஜிக்ஞாசு மாதிரி. இதுல இந்த மூணு நிலையில இவர்களெல்லாம் சொல்லும் பொழுது இதுல ராமர் அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி அனுகிரகம் பண்றார். இப்ப சபரி மோட்சத்தை அடையிறா அப்படின்னும் பொழுது இல்ல உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் சௌகரியத்தை தரேன், நீ அங்க போய் சொர்க்கலோகத்துல இரு, பாதாள லோகத்துல இரு அப்படின்லாம் பகவான் அவளை கட்டுப்படுத்தல. அவளுக்கு அந்த மோட்சத்துக்கு அவ அதிகாரியா ஆயிட்டா அப்படின்னும் பொழுது பகவான் விட்டுறான். அதுக்கப்புறம் பகவான் அவளை உலக வாழ்க்கையில திணிக்க முடியாது. பகவானுக்கே விருப்பம் இருக்காது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒருத்தன் பகவான் அடையணும் அப்படிங்கறதுக்கு தான் பகவானே இவ்வளவு அவதாரம் எடுக்கிறான். மத்ஸ்யாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா அவதாரத்திலையுமே பகவான் தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்கு தான் எடுத்தான். அதே போல சம்சாரிகளை கரையேற்றணுங்கிறதுக்காகவும் அவதாரம் எடுத்தான். ஆனா பகவானால அது ரொம்ப சுலபமா செய்ய முடியல. ஏன்னா பகவானுக்கும் சம்சாரிகளுக்கும் ஒரு போட்டின்னா
எப்படியாவது ஒரு ஜீவனை நான் பிடித்தே தீருவேன் மோட்சத்துக்கு அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம். சம்சாரியினுடைய சங்கல்பம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் பகவான் கையில் அகப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம். இதுல யார் ஜெயிப்பா? சம்சாரி ஜெயிக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய லட்சணம், பகவானுடைய திறமை, பகவான் தன்னால முடியாட்டாலும் தன் அடியார்களை வச்சு அதை செஞ்சிடுவான். பகவானுக்கு அது சுலபமா முடியும். அதனால மோட்சத்தை வேணும்னு அந்த சபரி காத்துன்னு இருக்கும்பொழுது மோட்சத்தை தான் பகவான் அனுகிரகம் பண்றார். பட்டம் பதவி எல்லாம் வேணும்னும் பொழுது சுக்ரீவனுக்கு மோட்சத்தை தரல, பட்டம் பதவியை தான் கொடுக்கிறார். இப்ப இந்த ராட்சச உருவத்தை எடுத்துட்டு அவஸ்தையா இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய கபந்தனுக்கு அவனுக்கு ஆன அந்த விமோசனத்தை தரார். அர்த்தார்த்தியா இருக்க ஆர்த்தனா இருக்கிற அவனுக்கு. இப்படி இதெல்லாம் அவரவர்களுக்கு உரியதை பகவான் பண்றான் அப்படின்னும் பொழுது ராமருக்கு சர்வ விஷயங்களும் தெரியறது. அவரை சர்வஜன் அப்படிங்கறதுனாலதான் ராமருக்கு இதெல்லாம் தெரியும், பகவான்கிறதுனாலதான் தெரியும். ஆனா மனுஷன் மாதிரி லோகத்துல சஞ்சாரம் பண்றார். இப்ப இந்த 4 விதமான பக்தர்கள், அதுல 3 விதத்தை சொன்னோம், ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு அப்படின்னு. ஆனா 4வதா இருக்கிற பக்தர்கள் இருக்காளே, அவர்களுக்கு ஞானின்னு பெயர். ஞானிக்கு என்ன மகிமை அப்படின்னா, ஞானிகளுக்கு பணமோ பதவியோ இதெல்லாம் விருப்பப்படுறது இல்ல, புகழுக்கும் விருப்பம் இல்ல. அவர்களுக்கு குடும்பத்திலையும் அவர்களுக்கு இந்த மாதிரி இருந்துக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் இல்ல. வியாதி வந்தெடுத்து அதனால அதை போக்கிக்கணும்னு பக்தி கிடையாது. மோட்சம் கூட அவ சாமர்த்தியத்தினாலேயே அவ மோட்சத்துக்கு போயிட முடியும், அவளுடைய மகிமையினால ஞானிகள். ஆனா அப்படி ஒரு மகிமை அவர்களுக்கு இருந்தாலும் அந்த ஞானிகள் என்ன பண்றா, அப்பயும் பகவான பக்தி பண்றா. அதனாலதான் பகவான் கீதையில சொல்றான், ஞானி தூ ஆத்மைவமே மதம் அப்படிங்கிறான். ஞானிகள் வேறு, நான் வேறு இல்ல அர்ஜுனா அப்படிங்கிறான். அதனால ஞானீச்ச பரதரிஷபா அப்படின்னா, ஞானிகளுக்கு என்னால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்ல அர்ஜுனா, ஆனா அப்படி இருந்தும் அவர்கள் என்னிடத்துல பக்தி பண்றா அப்படிங்கிறது தான் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞானிகளுக்கு, ஞானிகளுடைய ஹிருதயம் தான் என் ஹிருதயம். ஞானிகள்னா சாதுக்கள், ஞானிகள்னா மோட்சத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே எடுத்துக்க கூடியவர்கள், ஞானிகள்னா சுகதுக்கங்களெல்லாம் தாண்டினவர்கள். ஞானிகளுக்கு நிறைய லட்சணம் உண்டு. அவளுக்கெல்லாம் லட்சணங்கள் திதிக்ஷவஹா, காருணிகாஹா, சூர்தஹா, சர்வதேகினாம், அஜாத சத்ரவ சாந்தாஹா, சாதவ சாதுபூஷணாஹா என்று சாதுக்களா இருக்கக்கூடியவாளுக்கு லட்சணங்களை பாகவதம் சொல்றது. பொறுமையா இருப்பா, கருணையா இருப்பா, எல்லா இடத்துலயும் பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டா, யாரையும் எதிரியா பார்க்கவும் மாட்டா, சாந்தமா இருப்பா எது நடந்தாலும். இப்படி அந்த சாதுக்களுக்கு இந்த லோகத்தை பாவனமாக்கிறதே தான் அவளுக்கு சங்கல்பம். எல்லா ஜீவனையும் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இதுல அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவன் தான் ஞானிங்கிறது. அந்த ஞானி நிலை தான் ராமாயணத்துல ஹனுமார் அப்படிங்கறதெல்லாம். ஏன் அப்படின்னா, அவளுக்கு தங்களால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தானே தவிர மற்றபடி வேற எந்த சிந்தனையும் அவளுக்கு கிடையாது. லக்ஷ்மண சுவாமியோ ஹனுமாரோ இவெல்லாம் ஞானிகளுடைய நிலைக்கு வரா, விபீஷணனோ ஞானிகளுடைய நிலைக்கு வரா. ஏன்னா விபீஷணனுடைய குணங்கள், அவனுடைய குணம், அவன் பொறப்பு ராட்சசன் அப்படிங்கிறது பொறப்பு கிடையாது.
அந்த வம்சத்துல அவன் சுபாவத்தினால ராட்சசனா வந்துட்டான், அவ்வளவுதான். ஆனா அவன் புலஸ்திய மகரிஷி வம்சத்துல தோன்றினவன். அவன் ராவணனோ கும்பகர்ணனோ விபீஷணனோ இவர்கள்லாம் பிராமணர்கள். அதனால இவளுக்கு பூணல் உண்டு, வேத அத்தியனம் உண்டு, சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு. அவன் ராவணன் சுபாவத்தில் அப்படி இருக்கிறதுனால ராட்சசனுடைய வம்சம்னு அவனுக்கு வந்துடுத்து, அவ்வளவுதான். சுபாவத்துல ராட்சச குணம் கொண்டவனா இருக்கான் அவனோ கும்பகர்ணனோ. அதனால ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்றதுனால மற்றவாளுக்கும் அந்த கஷ்டங்கள் விடுறது. ராவணனாலையும் கும்பகர்ணனாலையும் விபீஷணனுக்கே அந்த கஷ்டம் வந்துடுறது. அவனும் ராட்சசன் தான். அவன் ராட்சசனா இருக்கிறதுனால அவனை நாம சேர்த்து கூடாதுன்னு கூட வானர கூட்டத்துல ராமர்கிட்ட எல்லாரும் பரிந்துரைக்கிறா. அதனால இந்த ஞானியினுடைய நிலைய பத்தி சொல்லும் பொழுது, ஞானி தூ ஆத்மைவ மேமதம், ஞானி வேறில்லை நான் வேறில்லை அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். இந்த சுக்ரீவனுடைய விஷயத்துல சுக்ரீவனுக்கு ராமர் தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில அவன் காலில் தூக்கி அந்த எரும மாட்டினுடைய எலும்பை போடுறான். ராமர் காலால தள்ளுறார். அப்புறம் அந்த மரத்தை அடின்னு சொல்றான். இவ்வளவுலாம் சுக்ரீவன் பரீட்சை பண்ணி பகவானை நம்புறான். இவ்வளவு பரீட்சை பண்றானே அப்படின்னா அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அவன் இப்போ ஒரு அர்த்தார்த்தியா இருக்கான். தனக்கு வாலிய வதம் பண்ணா போறோம், பதவி அடைஞ்சா போறோம், கிஷ்கிந்த ராஜ்யம் கிடைச்சா போறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தார்த்தியா இருக்கான். அதே சுக்ரீவன் பட்டம் கட்டிண்டு அவன் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். இப்ப ரொம்ப அபச்சாரம் பண்ணா ராமர்கிட்ட. இவ்வளவு அவனை ராமர் நீ நம்புடான்னு ஏன் சொல்றாருன்னா, இப்படிதான் எல்லா ஜீவர்களிடத்திலையும் பகவான், எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பகவான் இப்படிதான் பொறுமையா இருக்காராம். என்னை நம்பு நான் காப்பாத்துவேன்னு பகவான் சொல்றது. ஆனா அது எல்லாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறா, பகவான் காப்பாத்துவாங்கிறது எப்படி நம்புறது, நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு அஜ்ஞானத்துல போயிடுறா. ஆனா சுக்ரீவனை இவ்வளவு அபச்சாரம் பண்ணியும் ராமர் ஏன் பொறுத்துண்டு இருந்தார் அப்படின்னா, நேற்றைக்கே சொன்னோம், அந்த சுக்ரீவனை ராமரிடத்துல ஒப்படைச்சது பரிபூர்ணமான பக்தி உடைய மகா ஞானியான ஹனுமாரால. ஹனுமார் ஒரு ஆச்சாரியன் பரிபூர்ண ஞானத்தோட இருப்பா. அந்த ஆச்சாரியன் எந்த ஜீவனை பெருமாள்கிட்ட கொண்டு சேர்த்தாலும் பெருமாள் அந்த ஜீவனுடைய லட்சணத்தை பார்க்கவே மாட்டார், ஆச்சாரிய குணத்தை தான் பார்ப்பார். அப்ப நாம அச்சு பிச்சா இருக்கோமே அப்படிங்கறத பெருமாள் கண்டுக்க மாட்டார். நாம் அச்சு பிச்சாதான் இருப்போங்கிறது பெருமாளுக்கு தெரியும். ஆனா நம்மளை பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஆச்சாரியன் இருக்காரு, அந்த ஆச்சாரியனுடைய குணத்தை நினைச்சு பெருமாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாராம். அதுதான் இந்த சுக்ரீவனுடைய விஷயத்துல. அதனால சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாஹா சுகிருத்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படிங்கிறது அப்பதான் இங்க சரி வருது. அப்பேற்பட்ட அந்த மகா அபச்சாரம் சுக்ரீவன் சொல்றான், ருமாவை விட்டுட்டு நானே கவலைப்படாம இருக்கேன், சீதையை பிரிஞ்சதுக்கு போய் நீங்க துக்கப்படுறீங்களே அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு இடம் கொடுத்திருக்கார் ராமர்னா ஸ்நேக தர்மம். அந்த அளவுக்கு அவன் பேசுறதுக்கு இடம் கொடுத்தாரேனா ஹனுமாரை நினைச்சுண்டு, ஹனுமார் அந்த ஆச்சாரியன் இவனை எப்படியாவது கரையேத்துங்கோ அப்படின்னு பெருமாள்கிட்ட ஒப்படைச்சதுனால பெருமாள் இவனுடைய குறைகள் எல்லாம் பார்க்கல. எப்பவுமே பெருமாள் குறைய பார்க்க மாட்டார். ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, கதஞ்சித் உபகாரானாம் கிருதேனைக்கேன துஷ்யதி
நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. ஒருத்தன் 99 தப்பு பண்ணிட்டு அவனை பத்தி ராமர்கிட்ட போய் சொல்லிட்டா. அவன் 100வது தப்பு செய்யும் பொழுது ராமரே நேரா பார்த்தாலும் அவன் அங்கேருந்து வந்து நான் இது மாதிரிலாம் தப்பு பண்றவன் இல்லை, என்னமோ இப்படி என்னன்னு தெரியல, இப்படி நினைச்சேன் அப்படி ஆயிடுத்து அப்படின்னுவான். அப்படிதான் சொல்லுவான். பண்ணிட்டேன், நான் ஒத்துக்க போறான், நான் தப்பு பண்ணிட்டேன் ராமா மன்னிச்சிருன்னு. ஆனா அவன் நான் இப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ஆயிடுத்துன்னு வேற. அதுக்குள்ள ராமர் என்ன சொல்லுவார், நீ ஒன்னும் அப்படிலாம் தப்பு பண்ண எனக்கு தெரியலையேப்பா, அப்படி பண்ணியிருந்தா இனிமேல் பண்ணாத போ அப்படின்னு நஸ் மரதி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். ஆனா பகவான் பண்ணக்கூடிய உபகாரம், அதாவது பகவானுக்கு நாம பண்ற உபகாரத்தை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டான். பகவானுக்கு நாம் என்ன உபகாரம் பண்ண முடியும்? பகவானுக்கு உபகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இது மாதிரி ராமாயணம் 30 நாள் உபன்யாசம் நடக்கிறது அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்செடுத்துன்னும் பொழுது தினமும் அந்த நேரத்துல வந்து நாம உட்கார்ந்து கதை கேட்கிறோமே, இதுதான் நாம பகவானுக்கு பண்ற உபகாரம். பகவான் சந்தோஷப்படுவான். அவன் இந்த கதைக்கு வர முடியாம இருக்கே அப்படின்னா சில பேருக்கு வேலை இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்கார்ந்துண்டு வம்பு கதையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பகவானுடைய கதைக்கு அப்ப கேட்க முடியல அப்படின்னா அது பகவானுக்கு செய்யற அபகாரம், அபச்சாரம். அதனால இந்த இடத்துல சொல்றார், அந்த மாதிரி பகவான் எவ்வளவு அபச்சாரமா இருந்தாலும் பொறுத்துப்பான். ஆனா ஒரு உபகாரம் ஆயிடுத்துன்னா அதை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டான் அப்படிங்கிறார். இதெல்லாம் ராமருடைய குணங்கள். அப்பேற்பட்ட ஈஸ்வரனா இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய குணங்கள் அப்படி இருக்கு. ஈஸ்வரனுடைய குணங்களுடைய ராமருடைய ஐஸ்வர்யம் அப்படி இருக்கு. ஐஸ்வர்யம்னா பணம்னு நினைச்சுக்க கூடாது. ஐஸ்வர்யம்னா குணத்திலையும் ஐஸ்வர்யமா இருக்கணும், ஐஸ்வர்யத்தினுடைய எல்லையில இருக்கணும் குணமும். அந்த மாதிரி இருக்கார் ராமர். பணம் மட்டும் ஐஸ்வர்யம் இல்ல, பணமும் இருக்கணும், குணமும் இருக்கணும், மனசும் இருக்கணும். ஏன்னா ராமர் வனவாசத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது நிறைய தான தர்மங்களை வழங்கிட்டு தனக்குன்னு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தான தர்மம் பண்றார். ஏன் திருப்பி வரப்போறது இல்லையான்னா அவ்வளவு ஹாப்பியா கிளம்புறாராம். துக்கமா கிளம்பல. மறுபடியும் வந்து 14 வருஷம் கழிச்சு ராஜ்யம் பண்ணுவோம், அதனால எதுக்கும் பூட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு பூட்டி வைக்கல. எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கா தானம் பண்றார். எல்லாத்தையும் அப்படி தானம் பண்ணிட்டு கிளம்பும் பொழுது அந்த வாசல் கிளம்புற நேரத்துல ஒரு பிராமணன் வரான். ராமா எனக்கு ஏதாவது தானம் பண்ணுன்னு. ராமர் பார்த்தார், நீர் என்ன, உனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சும்மா தான் இருக்கேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னால. அப்படியா, சரி இவர் என்கிட்ட தானம்னு கேட்டுட்டார், சரி அவர்கிட்ட ஒரு கம்பை கொடுத்து அந்த கம்பை வச்சு எவ்வளவு தூரம் நீ தூக்கி போட முடியுமோ நீ தூக்கி போடு. அந்த தூக்கி போடுறத வச்சு அவர் உடனே அந்த பிராமணன் அந்த கம்பை தூக்கி போடுறார். அது தூக்கி போட்டது எவ்வளவு தூரம் போய் விழுந்ததோ ராமர் உடனே அந்த அளவுக்கு அவருக்கு பூமி தானத்தையும் 1,00,000 பசுக்களையும் அதை பராமரிக்கிறதுக்கான செலவையும் அதுக்கு வேண்டிய ஆட்களையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாராம். ராமருடைய குணம் எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு பகவான் ஐஸ்வர்யம், குணத்தை ஐஸ்வர்யத்தினுடைய எல்லையில இருக்கக்கூடிய குணம் பகவான்கிட்ட உண்டு. எடுக்க எடுக்க அந்த குணம் பகவான்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும். சத்தியத்திலையும் அப்படிதான் நிக்கிறார் ராமர். ராமருடைய இந்த கல்யாண குணங்கள்லாம் இந்த ராமாயணத்துல நிறைய பார்க்கலாம். அதனாலதான் ராமரை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றா, இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம்னு. ராமர் அரசாட்சிக்கு வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் ஒருமுகமா சொல்றா. தசரதர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். பகவோ நிருப கல்யாண குணாஹா புத்திரஸ்ய சந்திதே. கல்யாண குணங்கள் நிறைய கொட்டி கிடக்கு ராமருக்கு. அந்த கல்யாண குணங்கள்னால நாங்க எல்லாரும் ராமரிடத்துல மயங்கி போயிருக்கோம்டா. ராமரை யாருக்கு பிடிக்கும்? பிராமணனுக்கு தான் பிடிக்கும், க்ஷத்ரியனுக்கு பிடிக்காது.
இல்ல க்ஷத்ரியனுக்கு பிடிக்கும், பிராமணனுக்கு பிடிக்காது, இல்ல க்ஷத்ரியனுக்கும் பிராமணனுக்கும் பிடிக்கும், வைஷ்யர்களுக்கு பிடிக்காது, அப்படிலாம் இல்லை. அதுல சொல்றார் ராமாயணத்துல 4 வர்ணத்தவர்களுக்குமே ராமர் தான் வேணும் அப்படிங்கிறாள். அப்ப அப்பேற்பட்ட மகிமை அந்த ராமருக்கு. அந்த ராமருடைய இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் நாம் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா அது பேச 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 முடிவே வராது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியலங்கிற ஒரு முடிவு வருமே தவிர அவன் கல்யாண குணத்துக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது வராது. ஏன்னா நம்ம அறிவெல்லாம் பரிமிதம். பரிமிதம்னா ஒரு 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 அளவு தான் நம்மளுடைய நமக்கு அறிவெல்லாம். ஆனா பகவானுடைய கல்யாண குணங்கள் இருக்கே அது அபரிமிதம்னு சொல்லியிருக்கு. அபரிமிதம்னா அளவே கிடையாது, அளவே கிடையாது. ஏன் அப்படின்னா பாகவதத்துல சொல்றார், அதாவது பகவானுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் உண்டு. அந்த அனந்தமான கல்யாண குணங்கள்ல ஒரு கால் பூமியில இருக்கக்கூடிய மண் இருக்கே அத கூட நீ எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடலாம். பூமியில இருக்கிற மண்ணை கூட கணக்கு பண்ணிடலாம். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கூட நீ எண்ணிடலாம் ஒரு எவ்வளோ பிறவி எடுத்து. ஆனா ராமருடைய கல்யாண குணங்களை, பகவானுடைய அனந்தமான கல்யாண குணங்களை நீ எவ்வளவு பிறவி எடுத்தாலும் எண்ணவே முடியாது. ஏன்னா அசங்கேயம், இன்ஃபைனைட், அவ்வளவு கல்யாண குணங்கள் பகவான்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி கல்யாண குணங்கள் இருக்கிறதுனாலதான் எந்தெந்த பக்தன் எப்படி எப்படி வரானோ அப்படி எப்படி அவளுக்கு அனுகிரகம். அதனாலதான் ராமரை பத்தி சொல்லும் பொழுது பூர்வபாஷி, மிருதுபாஷி என்றெல்லாம் சொல்றார். ஒருத்தன் வரும்போதே அவன் எதுக்காக வரான்னு தெரிஞ்சு அவனுக்காக எல்லாம் ரெடியா வச்சிருப்பார். அவன் பேசுறதுக்கு முன்னாடியே உனக்கு வேண்டியது தயார் பண்ணிட்டு அது அங்க போய் பாரு அப்படின்னு. அதனால அப்பேற்பட்ட ராமர் பகவானா இருக்கிறதுனாலதான் ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானின்னு எல்லாருக்கும் வேண்டியத பிரீத்தியா பண்றார். அப்படிதான் சுக்ரீவனுக்கும் அவன் அவ்வளவு அபச்சாரம் பண்ணியும் ராமர் அமைதியா இருந்தார். அப்படின்னா அந்த சுக்ரீவனை தன்னிடத்துல ஒப்படைச்சது பரிபூர்ணமான குணங்களுடைய ஹனுமான் அப்படிங்கிற ஒருத்தருக்காக. அதனால அந்த சுக்ரீவனுக்கு வாலிய வதம் பண்ணி பட்டம் கட்டி வச்சுட்டார். அப்ப கூட வாலியினுடைய கடைசி மூச்சு விடும் பொழுது வாலி ஏதோ தான் பெரிய நியாயஸ்தன் மாதிரி எல்லாம் பேசி தான் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசினதுனால சுக்ரீவன் போய் ராமர்கிட்டயே கேட்கறான், நான் தான் எங்க அண்ணாவை வதம் பண்ணுன்னு சொன்னேன், உங்களுக்கு எங்க புத்தி போச்சு, நீங்க இப்படி பண்ணலாமாங்கிறான். ராமர் யோசிக்கிறார், ஐயோ இவனுக்காக இப்படி பண்ணிட்டோமே அவசரப்பட்டு அப்படிலாம் நினைக்கல. ராமர் யோசிச்சார், இது இப்ப இவன் இந்த துக்கத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சுபாவத்தோட பேசுறான். ஆனா அவனுக்கு புரியும், அது அவனுக்கு புரியும். அதனால்தான் பின்னாடி விபீஷணன் வரும்போது சொல்ல போறார், நீ நாளைக்கு உங்க அண்ணனை வதம் பண்ணிட்டு நான் தான் கேட்டேங்கிறதுனால நீ பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறார். ஆனா எதுக்காக ராமர் அப்படி பேசுறாருன்னா இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு ராமருக்கு முன்னாடியே தெரியும். ஆனா விபீஷணன் அப்படி பேச மாட்டான். ஏன்னா விபீஷணனுக்கு ராமரை எப்படின்னு நன்னாவே தெரியும், பகவான்னு தெரியும், பகவான்னு தெரியும், சர்வ ஐஸ்வர்யங்களும் உடையவர்னு தெரியும். இப்ப ஐஸ்வர்யம் இல்லாததுனால ஐஸ்வர்யம் இல்லாம போயிட்டார் அப்படின்லாம் அவன் நினைக்கல. எப்பொழுதும் ராமர் ஒரு ஐஸ்வர்யத்தோடயே தான் பார்க்கறான். ஆனா விபீஷனுக்கு புரியும். ஆனா சுக்ரீவனுக்கு அந்த பக்குவம் இல்ல. பக்குவம் இல்லாததுனால பகவான் அவனுக்கு அந்த பக்குவத்தை பொறுமையா கொடுக்கிறார். பொறுமையா கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா வாலிய வதம் பண்ணி அவனுக்கு பட்டம் வச்சார், கட்டி வச்சுட்டார். இப்ப சுக்ரீவன் என்ன பண்றான், ராஜ்ய நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வரான். பட்டம் கட்டின்ற கையோட சீதையை தேட போலாமான்னா உடனே அப்ப ராமர் சொல்றார், ஏகம் துக்கம் சுகஞ்ச நவ். இவ்வளவு காலமா நீ துக்கத்தை அனுபவிச்ச, அத நானும் துக்கமா எடுத்துட்டேன். இப்ப நீ சௌக்கியத்துல இருக்க, அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு வா, மழை காலம் முடியட்டும் அப்படின்னு ராமர். அப்போ அந்த மழை காலத்துல சுக்ரீவன் சௌக்கியமா இருக்கான். ராமர் இங்க வருஷா காலத்துல பிரஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு மலையில தங்கி இருக்கார்.
இப்படி தங்கி இருக்கும் பொழுது மழை பயங்கரமா கொட்டுறது. நாற்புறத்திலையும் அருவிகள் அப்படி ஜே ஜேன்னு அப்படி ஒரு சத்தத்தோட ஜலம் அருவியிலேருந்து கொட்டுறது. இப்படி மழைகள்லாம் நின்று எங்கெங்கெல்லாம் தடாகமோ எங்கெங்க அருவிகளோ குளமோ எது எதுல ஜலம் வேணுமோ அதாவது ஜலம் சமிருத்தியா எடுத்து மழையும் நின்றுடுது. ஆனா ராமருடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீர்ங்கிற மழை நிக்கவே இல்லை. ராமருக்கு கண்ணீர் வருது. ராமர் உட்கார்ந்து இருக்கார் எப்போது தியானத்துல. நாளுக்கு நாள் மெலிஞ்சுண்டே போறாராம். கண்ணீர் விட்டு இருக்கார். மேகம் நீங்கெடுத்து சரத்காலம் வந்துடுத்து, ஆகாசம் எல்லாம் வெளுத்தெடுத்து, எல்லா ஏரிகள் குட்டைகள் குளம்லாம் நிரம்பிடுத்து. ஆனா ராமருடைய கண்கள்லேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு. என்ன எப்போது ஹா சீதே, சீதை எப்படி இருக்காளோ, என்ன நிலையில கஷ்டப்படுறாளோ, அவ சௌக்கியமா இருக்காளான்னு தெரியலையே என்று அந்த ராமர் பகவான் தானே, பகவான் போய் இப்படி அழலாமா அப்படின்னு நாம கேட்கலாம். மனுஷனா இருக்கார். மனுஷன்னா தன் மனைவியை பறி கொடுத்தவன் எப்படி அழணும் அப்படின்னு சொல்லித்தரார் ராமர். சொல்லித்தரார். உண்மையான அன்பு தன் மனைவியிடத்துல இருந்தா அவன் எப்படி அழுவான் அப்படிங்கறத, எப்படி துடிச்சு போவான், எப்படி பதறி போவான் அப்படிங்கறத ராமர் காட்டுறார். உண்மையான மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கணுமோ அதை காட்டுறார். அதனால லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா ஸ்நேக தர்மம் பா, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடி வாலிய வதம் பண்ணி பட்டம் கட்டிட்டேன். இப்ப இந்த மழைக்காலம் முடிஞ்சதும் அவனே கிளம்பி வர வேண்டாமா? நமக்கு அந்த அவன் கொடுத்த வாக்க அவன் காப்பாத்தலையேப்பா. நீ வேணா போய் அந்த சுக்ரீவனை பார்த்து ஞாபகப்படுத்திட்டு வரியா அப்படிங்கிறார். உடனே லக்ஷ்மண சுவாமி கிளம்புற அந்த ஜோரு, லக்ஷ்மண சுவாமி கோபமா கிளம்புறார். அப்ப கூட ராமர் சொல்றார், லக்ஷ்மணா முன்பு இருந்த சுக்ரீவன் இல்லை, இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. முன்பு அவன் பரதேசி மாதிரி இருந்தான். நாம் அவனை சமமா உட்கார வச்சு அவனுக்கு சௌக்கியத்தை பண்ணணும்னு பட்டம் கட்டி வச்சுட்டோம் வாலிய வதம் பண்ணி. இப்ப அவன் பெரிய சக்கரவர்த்திங்கிறத நீ மனசுல வச்சுக்கோ. அந்த கோணத்துல நீ மரியாதையா பழகணும் அப்படிங்கிற. எப்படி பேசுறார் ராமர். நாம தானப்பா அவனை பட்டம் கட்டி வச்சோம், அதனால அவனை வாப்போன்னு சொல்லலாம், அவனை கீழே இறக்கி விடலாம், அப்படி சொல்லல. இப்ப அவன் பெரிய ராஜாங்கிற ஒரு தோரணை, அந்த ஒரு மகிமையோட அவனுக்கு நீ மரியாதை கொடுத்து பழகணும் அப்படின்னு ராமர் அவனுக்கு சொல்லித்தர. அப்படி சொல்லி கொடுத்து, ஏன்னா நாமே பட்டம் கட்டி வச்சு ஒருத்தனை நாமே கீழே இறக்கிடக்கூடாதுப்பா, அதனால சொல்றேன், மறுபடியும் நீ போய் பார்த்து என்னன்னு கேட்டுண்டு வா அப்படின்னு இங்க ராமர் சொல்றார். நடுவுல இந்த மழை காலத்திலேயே சுக்ரீவனிடத்துல ஹனுமார் சொல்லியிருக்கார், மழை முடிய போறது, காமம் கலுஷரை சக்தா சுராசுர மகோரகான் வசேதாசரதி கர்த்தும் பிரதிஜானம் அவேக்ஷதே. உன்னை எதிர்பார்த்துட்டுதான் ராமர் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுக்ரீவா, நீயே வரியான்னு அவர் பாப்பார். மித்ர வாக்கியத்துல ஸ்ரத்த வந்துடும் அவருக்கு. அதனால தன்னுடைய கோதண்டத்தை வளைச்சி நான் கயிறை கட்டி அம்பு எய்தார்னா தேவர்களோ அசுரர்களோ எதிர்த்து யாரும் ராமர்கிட்ட வர முடியாது, எல்லாரையும் வதம் பண்ணிடுவார், ஜாக்கிரதை. இன்னொன்னு, அந்த ராமருடைய தம்பி லக்ஷ்மணன் சும்மா கையில வில்லு வச்சுட்டு இருக்கான்னு நினைச்சிடாத. அவன் அந்த நான் கயிறை தட்டினாலே நம்ம கிஷ்கிந்தையே நாசமா போயிடும், ஜாக்கிரதை, எல்லாம் உடஞ்சி போயிடும், பிரம்மாஸ்திரம் போட்டா மாதிரி அப்படின்னு ஞாபகப்படுத்தியிருக்கார். இருந்தாலும் அவன் அந்த ஒரு சௌகரியத்துல தன்னை மறந்துட்டான். லக்ஷ்மண சுவாமி ராமர் சொன்னதும் கிளம்புறார். கிளம்பி வரும் பொழுது அந்த நான் கயிறு அப்படி ஒரு இழுக்கிறார். அது ஆகாசத்துல போய் அடிச்சு மின்னல் தாக்கினா மாதிரி, இடி இடிச்சா மாதிரி சத்தம் கேட்கறது. கிஷ்கிந்தைக்கு லக்ஷ்மண சுவாமி வரார். இப்படி கிஷ்கிந்தைக்கு லக்ஷ்மணன் அந்த நான் கயிறு அப்படி டங் டங் அப்படின்னு தட்டின்னு வரும்பொழுது அதிரது.
அங்கதன் பார்த்தான். உடனே சுக்ரீவன்ட்ட ஓடி போய் இது போல சுக்ரீவனை பார்த்து சொன்னா, மகாராஜா சித்தப்பா, லக்ஷ்மண சுவாமி ரொம்ப கோபத்தோட வரார், என்ன நடக்குமோ தெரியல, நான் உங்ககிட்ட அதை சொல்றதுக்கு தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஹனுமாரை கூட்டுண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் இந்த பக்கம் தாரையை பார்த்து, நீ போய் அந்த லக்ஷ்மண சுவாமிகிட்ட பேசிண்டேரு, நான் வந்துடுறேன், அவரை சமாதானம் பண்ணிண்டேரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல சொக்கட்டா நாடின்னு இருக்கான். அந்த லக்ஷ்மண சுவாமி கிஷ்கிந்தைக்கு பக்கத்துல குகைக்குள்ள வரும்பொழுது இந்த வானரர்கள்லாம் என்ன பண்ணா, படபடன்னு லக்ஷ்மணரால பெரிய ஆபத்து வந்துட போறதோன்னு அந்த வாசலை பெரிய பெரிய பாறையை வச்சு மூடிட்டா. இதுதான் லக்ஷ்மணருக்கு பயங்கர கோபம் வந்தது. என்னன்னா, நான் ஒரு சிநேகிதன் வரேன்னு நினைக்க கூடாதோ? ஏண்டா, உங்க ராஜா புத்தி தாண்டா உங்களுக்கும். வாலிய குகையில வச்சு கல்லை வச்சு அடைச்சவன் தானே உங்க ராஜா, அதுதான் நீங்களும் பண்றீங்க. இப்ப பாடுறான்னு ஒரு அம்பு எடுத்தார், அந்த கல்லை சுக்கு நூறா உடைச்சான் லக்ஷ்மணர். கிஷ்கிந்தைக்குள்ள வரார். அப்படி கிஷ்கிந்த வெளியிலேந்து பார்க்க ஒரு குகை தானே தவிர உள்ள போனா அப்படி ஒரு மாளிகை இருக்கான். ஏன்னா தேவைஹி வானரத்வம் உபாகமைஹி என்று தேவர்கள் தான் வானரர்களா வந்திருக்கா. அப்ப தேவதாஸ்திரிகள் தான் வானரிகள். அப்படி இருக்கும்போது வெளியில தான் இவா வானரன், இவா அந்த வேஷத்துல இருக்காளே தவிர உள்ள போனா அவ்வளவு அழகா இருக்காளாம் அந்த ஸ்திரீகள்லாம். அதுல ஒவ்வொரு வீடா போட்டிருக்கு. நலன் இல்லம், நீலன் இல்லம், ஹனுமான் இல்லம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் இருக்காங்க. இல்ல லக்ஷ்மணர் இதெல்லாம் அப்படி அந்த அழகெல்லாம் பார்த்துட்டே போறார். இப்படி பார்த்துட்டே போகும்பொழுது தாரை வரா. தாரையினுடைய அந்த காலில் போட்டு இருக்கிற கொலுசனுடைய சத்தம், அந்த சத்தம் கேட்கறது. அந்த சத்தம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு ஸ்திரீ வரானி இப்படி பார்த்துட்டே இருந்த லக்ஷ்மணர் தலையை குனிஞ்சுட்டார். ஏன்னா தன் மண்ணியையே இப்படி நேருக்கு நேர் பார்க்காதவர் மற்ற ஸ்திரீகளையா கவனிச்சிட போறார். அதனால தலையை குனிஞ்சுட்டார். மற்ற ஸ்திரீகளை பார்த்தா பரவாயில்ல, தன் மண்ணியை தான் அப்படிலாம் இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பார் லக்ஷ்மணர். ஸ்திரீகள்னா அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். அப்படி தலையை குனிஞ்சுட்டார். அந்த வந்த தாரை, ஆஹா லக்ஷ்மண சுவாமியா, வரணும் வரணும், எப்பேற்பட்ட பாக்கியம், ஆஹா ஆஹா வரணும் வரணும், நீ என்ன ரொம்ப கோபமா வந்திருக்கிற மாதிரி இருக்கே, என்னத்துக்கு கோபம்? ஓ சுக்ரீவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தலை அப்படின்ற கோபமா? நீங்க அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் சுக்ரீவன் மகாராஜா எப்படி இருக்காருன்னு. ருமாமாம் சாங்கதம் ராஜ்யம் தனதான்ய பசூனிச்ச ராம பிரியார்த்தம் சுக்ரீவஹா தெஜேத் இதி மதிர்மம. சுக்ரீவனை பத்தி சொல்றா. சுக்ரீவனை பத்தி சொல்றா. எப்பொழுதுமே சில பேருடைய ஒரு பிரார்த்தனையோ கவலையோ விரகமோ பக்தியோ அது கூட இருக்கிறவாளுக்கு நன்னா புரியும். உங்களுக்கு லக்ஷ்மண சுவாமி உங்களுக்கு கூட யாரும் இல்லாததுனால உங்க பக்தி ராமர்கிட்ட என்னங்கிறது தெரியல யாருக்கும். ஆனா நீங்க தான் ராமர்கிட்ட சரியா இருக்கிற மாதிரியும் மற்றவெல்லாம் ராமர்கிட்ட சரியா பக்தி பண்ணாத மாதிரியும் நினைக்காதீங்க. இப்படிலாம் பேசுறா, இப்படிலாம் பேசுறா. தாரைய பேசுறத லக்ஷ்மணர் கோவப்படல. ஏன்னா ஸ்திரீகள் இடத்துல பொதுவாகவே கருணையா இருப்பா மகாத்மாக்கள்லாம். ஆனா இவ சொல்றா, எங்க மகாராஜா சுக்ரீவ மகாராஜா காலமே எழுந்ததும் அந்த பால் கொடுத்தா பாலை பார்க்கிறார், ராமா அப்படிங்கிறார். பால் சாப்பிட்ற நிலையிலையா இருந்தேனா, எனக்கு இப்போ இப்படி ஒரு பாக்கியத்தை ராமர் கொடுத்துருக்காரே அப்படிங்க பால் சாப்பிட்றார். அப்புறம் சாப்பிட உட்காந்தா இலை போட்டு சாப்பாடு போடும் பொழுது இப்படி இலை போட்டு சாப்பிட்ற நிலையிலையா இருந்தேன், கட்டாந்தரையிலனா உட்காந்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேனா, பழத்தையும் காயையும் இலையையும் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப இது மாதிரி பஞ்சபக்ஷங்கள்லாம் எனக்கு கிடைச்சது இல்லையே ராமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றார்.
அப்புறம் அவருக்கு சேவை பண்ணும் பொழுது இந்த சேவை ராமரால தானே கிடைச்சது ராமா அப்படிங்கிறார். படுத்துக்க போங்க அப்படின்னு சொன்னா அந்த படுக்கையில படுக்கும் பொழுது கட்டாந்தரையில படுத்த எனக்கு இப்படி ஒரு மெத்த கிடைச்சிருக்கே, இதுவும் ராமருடைய கிருபை தானே ராமா அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ராமரை நினைக்காத நிமிஷமே கிடையாது. ராமரை மறக்கிறதே கிடையாது சுக்ரீவன். ஆனா அவர் இப்ப அங்க வரலையேங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கலாம், அது நியாயம். அதுவும் அவர் வந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு இவ பேசுற அந்த பேச்சிலேயே அவளை லக்ஷ்மணன சுவாமியை உள்ள அழைச்சிட்டு நேரா சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சின்னு போயிட்டான். அப்பதான் சுக்ரீவன் மாலையை போட்டுண்டு சொக்கட்டான் ஆடின்னு இருக்கான் ரூமாவோட. இத பார்த்த லக்ஷ்மண சுவாமி கோபம் வந்துடுத்து. ஹே சுக்ரீவா அப்படின்னார். சுக்ரீவனை பார்த்து, பிரம்மக்னன் போன்ற சமஸ்த பாபிகளுக்கும் பாபங்களுக்குமே பிராயச்சித்தம் இருக்குவா, ஆனா மித்ரஜன் அதாவது நன்றி கெட்டவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? மாவாலி பதமன்வகானர், வாலி போன வாசல் அதே அம்பு இப்ப எங்கிட்ட இருக்கு, உன்னையும் அந்த வழியில அனுப்பிட்டுமா அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொன்னதும் உடனே சுக்ரீவன் ஓடி போய் லக்ஷ்மணரை ஆலிங்கனம் பண்ணிட்டு, ரொம்ப கோபப்படாதீரும், என்னமோ உமக்கு தான் ராமபக்தி இருக்கிற மாதிரியும் எனக்கெல்லாம் இல்லாத மாதிரியும் லக்ஷ்மணரோட இவன் கம்பேர் பண்ண முடியுமா? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சொபதஸ்சதே அப்படின்னு ராமர் தூங்கினாலும் மூச்சுண்டு இருந்தாலும் எல்லா சமயத்திலும் 24 மணி நேரமும் 14 வருஷம் லக்ஷ்மணர் தூங்கவே இல்லை. ராமருக்கு கைங்கரியம் இருந்தாலும் அவன் சொல்றான், கஷக்தஸ்தஸ்ய தேவஸ்ய விக்யாதஸ்ய ஸ்வேன கர்மணா தாதிருஷம் பிரதி குர்வீத அம்சேனாபி நிருபாத்மஜ. எனக்கு என்ன அருகதை இருக்கு அந்த பிரபுவுக்கு உபகாரம் பண்ற அளவுக்கு? தெய்வத்துக்கு போய் ஈஸ்வரனுக்கு போய் உபகாரம் பண்ற அல்பஜன் நான், ஒரு சாதாரண ஒருத்தனாச்சே. இருந்தாலும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா அதை விடுவானே. நான் பல தேசத்திலேருந்து வானர சைன்யத்தை வரவழைக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன், சொல்லி அனுப்பிட்டேன். இப்ப இருக்கிறத திரட்டிண்டு நாம போயிடலாம், அப்புறம் எல்லாரும் வந்துடுவா அப்படின்னு சுக்ரீவனை ஒரு பல்லாக்களையும் லக்ஷ்மண சுவாமி ஒரு பல்லாக்களையும் அழைச்சிண்டு நேரா ராமருடைய சன்னிதானத்துக்கு சுக்ரீவன் கோடிக்கணக்கான வானர சைன்யத்தோட வரான். அங்க இருக்கக்கூடிய வானரர்களுடைய கணக்கு வால்மீகி பகவானுக்கே தெரியலையா, அவ்வளவு வானரர்கள், கோடி கோடி வானரர்கள்ங்கிற. கோடி கோடி தலையை சுத்தி பார்த்தா ஒரே வானரர்கள் தான். அதனால சொல்றார், பிரச்சாயாத்ருமரிஷ்ய மூகசிகரே பார்ஷ்வஸ்திதே நைகதாம் சுக்ரீவேன புரோகோ நிவேத்யமான ஜனனஸ்தான பிரபாவாஹ்யவான் பஷ்யன் வானரயூதவான் உபகதான் பாதோத நீலாகிருதிஹ வீரஸ்ஸாவரஜோ விபாதி ஹிருதயே விஸ்வத்ரதாதீஸ்வரஹ. வானலாவில் நிற்கக்கூடிய ரிஷ்யமுக சிகரத்துல ஒரு பெரிய மரம், அங்க ஒரு நிழல், அங்க ஒரு பெரிய கல்லு, அதுல ராமர் உட்கார்ந்து இருக்கார். சுக்ரீவன் கோடிக்கணக்கான வானரர்களோட ராமர் முன்னாடி இறங்கி ராமரை இப்படி விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி நிக்கிறான். முன்பெல்லாம் ராமர் பக்கத்துல போய் சகஜமா உட்கார்ந்துருவான். இப்ப உட்கார முடியல, அவனுக்கு உட்கார முடியல. ஏன்னா பக்குவம் வந்துடுத்து, ராமர் யாருன்னு அவனுக்கு தெரியும். இப்ப தெரிஞ்செடுத்து, முன்பு இருந்த அந்த அபச்சாரம் இல்ல. முன்னாடி உட்கார்ந்து ராத்திரியிலேயே ராமரை தொந்தரவு படுத்துவான். அப்படிதான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு நடுராத்திரி ராமரை எழுப்பி பேசுவான். அப்படிலாம் பண்ணினவன் இப்ப ராமரை சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு இப்படி கைய அஞ்சலி பண்ணி நிக்கிறான். உடனே ராமர், நீங்க நிக்க கூடாது, உட்காருங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறார். ராமர் உட்காருங்கிறார். உட்காரலையே, உட்காரலாம் அப்படி மரியாதையா அப்படி இருக்கான். ராமர் பார்க்கிறார், அழகா இருக்குப்பா உனக்கு இது, இந்த ராஜபூஷண வேஷங்கள்லாம், ஆஹா என்ன அழகா இருக்கு சுக்ரீவாங்கிறார்.
நான் தான் இவனை இப்படி ராஜ்யத்துல உட்கார வச்சேன், பாத்தியா இவனுக்கு வந்த வாழ்வு அப்படி நினைக்கலையா ராமர். ஆஹா என்ன அருமையா இருக்கு சுக்ரீவா, உனக்கே இந்த லட்சணங்கள் தகும் அப்படிங்கிறார். உடனே சுக்ரீவன் கை கேட்டின தூரம் வரைக்கும், ரொம்ப தூரம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கு அந்த சைன்யம். ஆனா மனிதர்கள் கூட அப்படி ஒரு ஒரு லைன்லலாம் வரமாட்டா, கட்டுக்கோப்பா இருக்க மாட்டா. ஆனா இந்த குரங்குகள் சுக்ரீவனுடைய ஒரு பார்வைக்கு ஒரு செய்கைக்கு கட்டுக்கோப்பா இருக்கு. அதனால சுக்ரீவன் கூப்பிடுறான், ஹே மைந்தா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த மத்த கோடி வானரர்கள்லாம் இருக்கான்னு சொன்னோமே, அவளுக்கெல்லாம் ராஜாக்கள் உண்டு. அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா சுக்ரீவன். அப்ப இந்த சுக்ரீவன் கைய கட்டி இப்படி வாய பொத்தின்னு இருக்கிறத பார்த்தா எல்லா வானரர்களும், ஆஹா இவரே நம்ம மகாராஜாவே போய் ஒருத்தருக்கு இப்படி கைய கட்டுறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் அப்படின்னு அவா புரிஞ்சுண்டா. அதனால ஹே மைந்தா அப்படின்னு கூப்பிட்டா. மைந்தன் ஒரு வானரன், அவன் கூட்டத்தோட அவன் வரான். அவனை பத்தி ராமருக்கு அறிமுகப்படுத்தி, இவன் இவ்வளவு தூரம் யோஜனை தூரம் தாண்டுவான், இவனுக்கு இந்த மகிமை உண்டு அப்படின்னு ஒவ்வொரு சைன்யத்தையா நீ அவனை அறிமுகப்படுத்தி, நீ போ அப்படின்னு, ஏ திவிதா நீ வா, ஏ நீலன் நீ வா, நலன் நீ வா, இப்படி ஒவ்வொரு சேனையா அறிமுகப்படுத்தி சீதா பிராட்டிய தேடுறதுக்கு போலாமா இல்ல ராவண வதத்துக்கு போலாமா அப்படின்னா. அப்ப ராமர் சொன்னார், முதல்ல சீதை எப்படி இருக்கா இல்லங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்போம். சீதையே இல்லைன்றதுக்கு அப்புறம் ராவணனை வதம் பண்ணி என்ன ஆக போறது, முதல்ல இருக்காளான்னு தெரிஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னதும் உடனே 4 திசையிலையும் தெற்கு மேற்கு வடக்கு கிழக்குன்னு 4 திசைக்கும் வானரர்களை பிரிச்சான். யார் யார் எந்தெந்த திசையில எக்ஸ்பர்ட்டா அவளை அனுப்புறான். அதுக்கு அவளுக்கு என்னென்ன இடமும் எல்லா நூக்கன் காணர் தெரியும். அதனால அவளை அனுப்பி, உங்களுக்கெல்லாம் 1 மாசம் டைம் தரேன், 1 மாசத்துக்காக ராம கைங்கரியத்துக்கு நீங்கெல்லாம் உங்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, சீதைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரணும். 1 மாசம் கழிச்சு நேரம் ஆயிடுத்துனா சீதையை பத்தி எதுவும் தெரியாம வந்தா என் கையாலேயே உங்களை வதம் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்ட்டான். அதுல தட்சிண தேசத்துக்கு போகக்கூடிய வானரர்கள தனியா ஒரு செலக்ட் பண்றான். நலன், நீலன், ஜாம்பவான், ஹனுமான், மைந்தன், அங்கதன். இதுல ஹனுமான பார்த்து சுக்ரீவன் சொல்றான், நீர்தான் புத்திமான் பலவான், உமாலதான் முடியும் அப்படின்னு அவன் சுக்ரீவன் சொல்றான். உடனே ஹனுமார் போன்ற இந்த சைன்யங்கள் கிளம்புறது. அப்ப ராமர் ஹனுமாரை கூப்பிடுறார், இங்க வான்னு. போய் சேவிச்சார். என்ன அடையாளத்துக்கு இந்த மோதிரத்தை சீதைட்ட கொடு, ராமநாமம் பொருத்திய எழுத்து எழுதின அந்த மோதிரத்தை கொடுன்னு ஹனுமார்ட்ட கொடுத்து ஏதோ சொல்லியிருக்கார். அப்பவே ஹனுமாரால தான் இந்த காரியம் முடியும்னு ஹனுமாருக்கே தோன்றது. உடனே எல்லாரும் அதை ஜாக்கிரதையா வச்சுண்டு எல்லாரும் கிளம்புறா. ஜெய் சீதாராம் அப்படின்னு புறப்பட்டு தட்சிண தேசத்தை நோக்கி எல்லாரும் புறப்பட்டு பல வனாந்தரம், பல கிராமங்கள், கிராமாந்தரம் ஒன்னு விடல. சின்ன சின்ன மலை, சின்ன சின்ன குகை, ஒரு மரம், அதுல ஒரு பொந்து இருந்தா அதுலயும் பார்க்கறது, எங்கேயாவது ஒரு பூமியில ஓட்ட இருந்தா அதுலயும் போய் பார்க்கறது. இந்த வானரர்கள் அப்படி ஒரு ராம கைங்கரியத்துல கிளம்பி விந்திய மலை சாரலுக்கு வந்தா நல்ல தாகம், பயங்கரமான கடும் கோடையா இருந்ததுனால தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. அப்போ ஒரு குகை கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுல இருந்து அம்சபக்ஷி காக்காலாம் வெளில வருது ஜலம் குடிச்சிட்டு. அம்சபக்ஷி வந்தாலே அங்க ஜலம் இருக்கும்னு அர்த்தமா. ரிக்ஷபீலம் அப்படின்னு ஒரு குகை. அந்த இடத்துல இந்த வானரர்கள் அங்கதன் அனுமதிக்க எல்லா வானரர்களும் அதுல போறா. அதுல போய் அது ஒரு பெரிய, அதுக்குள்ள ஒரு குகைக்குள்ள வாழைத்தோப்பு, நல்ல தாகத்துக்கு வேண்டிய மதுபானம், வாழைப்பழம், தென்னந்தோப்பு எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த இடத்த பராமரிக்கிறதுக்கு ஸ்வயம் பிரபை அப்படின்னு ஒரு யோகினி அவதான் காவலா இருக்கா. அவகிட்ட அனுமதி வாங்கிண்டு
இவர்கள்லாம் நாங்கெல்லாம் ராம கைங்கரியத்துக்காக வந்தோம், இப்படி ஒரே தாகமா பசியா இருக்குன்னதும் அவ சொன்னா, இது என்னுடைய இடம்தான், எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல, உடனே இது அவ நல்லா பழங்களும் இளநீர் தீர்த்தம் தன் இஷ்டத்துக்கு பருக ஆரம்பிச்சா. ஆனா இதுல அனுமார் ஒண்ணுமே சாப்பிடல. இங்க இருந்து இவளுக்கு திரும்பி போக மனசே இல்ல. 1 மாசம் 2 மாசம் ஆயிடுத்து போல இருக்கு. அப்போ இவர்கள் ராம கைங்கரியத்தை மறந்துட்டோமேன்ற ஞாபகத்துல எல்லாரும் வெளியில வர பாக்குறா. வாசலுக்கு வழியே தெரியல. அது உள்ள போக தான் வழி தெரியுமா, வெளில வரத்துக்கு வழி இல்ல. அப்ப அந்த யோகினியான அந்த ஸ்வயம் பிரபையே ஆஞ்சநேயர் போய் அவள்கிட்ட போய் எங்களெல்லாம் வெளில கொண்டு போய் விடணும், ராம கைங்கரியம் இன்னும் பாக்கி இருக்கு, நாங்க பண்ணாம இருக்கோம் அப்படின்னதும் அவர் சொன்னா, நீங்கெல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, உங்களை கொண்டு நான் சமுத்திரக்கரை பக்கத்துல விட்டுடுறேன், ரொம்ப தூரம் தள்ளி. ஏன்னா நீங்கெல்லாம் ரொம்ப தூரம் வந்துட்டீர்கள், நீங்க போக வேண்டியது சமுத்திரக்கரை தான் அப்படின்னு. அப்போ அந்த ஆஞ்சநேயர் கேட்கிறார், இவ்வளவு பெரிய உபகாரம் எங்களுக்கு பண்றியே, உனக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றா, சர்வேஷாம் பரிதுஷ்டாஸ்மி வானராணாம் மகாத்மனாம் சரத்யாம் மம தர்மேன நகாரியமிது கேனசித். அவர் சொன்னா, நீங்கள்லாம் மகாத்மாக்கள் இங்க சாப்பிட்டதே எனக்கு பெரிய உபகாரம் தான். உங்களுக்கு இந்த இடத்துல நான் பூஜை பண்ணது கிடைச்சதே, இந்த வாய்ப்பே எனக்கு பெரிய உபகாரம் தான். அதனால எனக்கு இதை விட ஒரு பெரிய தர்மம் இல்ல, உபகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த யோகினி எத்தனை வானரர்கள் சைன்யம் கூட்டம் இருந்ததோ அத்தனை பேரையும் வெளில கொண்டு விட்டா. ரொம்ப காலம் ஆயிடுத்து. இவெல்லாம் சமுத்திர தீரத்துக்கு வந்தா, மகேந்திர பர்வத அடி அங்க வந்தாச்சு. ஒருத்தர் ஆலோசனை பண்றா. அங்கதன் அப்படிங்கிறவன் சொல்றான், ரொம்ப காலம் ஆயிடுத்து, இப்ப திருப்பி போனா சுக்ரீவ மகாராஜா நம்மளை வதம் பண்ணாலும் பண்ணலாம், அதனால நாம் அந்த குகைக்கே போயிடலாம், மறுபடியும் அங்க போய் சௌக்கியமா இருக்கலாம்னர். இப்போ அனுமார் சொன்னார், அங்கதான் நீ போய் அங்க ஒரு இடத்துல தனி ராஜ்யம் ஸ்தாபிக்கலான்ற உன் திட்டம் எனக்கு நல்லா புரியறதே. ஆனா உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கூட இருக்கிற வானரர்கள்லாம் அங்கேயே இருக்க மாட்டா, கிஷ்கிந்தைக்கு ஒரு சமயம் போயிட்டு வரலான்னு வருவா. இவன் இப்படி ஒருத்தர் வந்துட்டு போற வரவு இது இருந்ததுன்னா, இது லட்சுமண சுவாமிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த குகையே அவர் பிரம்மாஸ்திரத்தினால துவம்சம் பண்ணிடுவார். நாங்கெல்லாம் செத்தாலும் ராமருடைய திருவடியில தான் கிடப்போம், இங்கெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது அப்ப அந்த வழியா சம்பாத்தின்னு ஒரு கழுகு வந்தது. அது சொல்றது, ஆகா இவ்வளவு வானரர்கள் இருக்காளே, நாம கொத்தி கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிறது. அப்போ இந்த மற்ற வானரர்கள்லாம் சொல்றா, ராம கைங்கரியத்துக்காக பிராணன தியாகம் பண்ண ஜட்டாயுங்கிற கழுகு எப்பேற்பட்ட கழுகு, ராம கைங்கரியத்துக்கு புறப்பட்டு போக இருந்த நம்மளையும் சாப்பிடணும்னு நினைக்கிற இந்த கழுகெல்லாம் ஒரு கழுகா? ஜட்டாயுங்கிற தன்னுடைய தம்பி பேர் கேட்டதும், ஆஹா அந்த ஜட்டாயு உங்களுக்கு தெரியுமா, அவன் என்னுடைய தம்பி. அப்படியா பெரியவரே, அந்த ஜடாயு எப்படி இருக்கான்? ஜடாயுவா, ஜடாயுவை ராவணன் வதம் பண்ணிட்டான், சீதையை அபகரிச்சுண்டு போயிட்டான். ஜடாயுனுடைய பட்சத்தெல்லாம் வெட்டி அவர் உயிர் போயிடுத்து, ராமர் தான் சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னதும் தன் கதையை சொல்றார். சம்பாதி ஜடாயு, சம்பாதி ஜடாயு கருட பகவானுடைய சகோதரர் அருணன்னு பெயர். அந்த அருணனுக்கு தான் இவா 2 பேரும் புத்திரர்களா பிறந்தா, சூரியனுக்கு சாரதியா இருக்கிறவர். அந்த சம்பாதி ஜடாயு 2 பேரும் அப்பாவை பார்க்க சூரிய மண்டலத்துக்கு போகலாம்னு 2 பேரும் இப்படி பறந்து போகும்போது சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல. ஜடாயு தம்பி, அண்ணா எனக்கு இந்த வெப்பம் தாங்க முடியலன்னதும் சம்பாதி தன்னுடைய சிறகுனால, தம்பி நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேன்னு இப்படி கிட்ட போக 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 அந்த சம்பாதியினுடைய ஒரு பக்கம் சிறகு எரிஞ்சு போயிடுறது அந்த சூரியனுடைய வெப்பத்துல. அப்போ ஜடாயு மயங்கி ரிஷ்யமூவது பஞ்சவடியில விழுந்துடுறார். சம்பாதி மயங்கி நிஷாகரர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல விழுந்துடுறார். அப்புறம் இவன் 2 பேரும் சந்திச்சுக்கல. அப்போ அந்த நிஷாகரர் சொன்னார்,
எனக்கு நிஷாகரத்தை இந்த சம்பாதி கேட்டார், எனக்கு இந்த சிறகு போயிட்டே திருப்பி எப்போ வரும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த முனிவர் சொன்னார் ஞான திருஷ்டினால, எப்போ உனக்கு ராம கைங்கரியம் வாச்சிகமாக பிராப்தம் வருமோ, வாச்சிகம்னா வாயினால ராம கைங்கரியம் கிடைச்சதுன்னா, ராம கைங்கரியம் வாயினால எப்படி கிடைக்கும்? ராம ராம ராமங்கிறது வாச்சிக கைங்கரியம், ராம பஜனை பண்றது வாச்சிக கைங்கரியம், ராமாயணம் உபன்யாசம் பண்றது வாச்சிக கைங்கரியம். ராமாயணம் எங்க நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு யாராவது கேட்டா, அதோ அந்த தெருவில் போய் நீங்க இப்படி போனா நடக்கிறது அங்கதான் அப்படின்னு சொல்றதும் வாச்சிக கைங்கரியம். ராம கைங்கரியத்துக்காக எந்த ஒரு உதவி வாயால நீ சொன்னாலும் உன்னுடைய சிறகு மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராவணனை எனக்கு தெரியும், என் தம்பியை வதம் பண்ணிருக்கான் இல்லையா, இப்பவே நான் உங்களுக்கு அந்த சீதை எங்க வச்சிருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய கழுகுக்கெல்லாம் பார்வை ரொம்ப தூரம் தெரியும். அதனால கடலை தாண்டி லங்கையை தாண்டி அந்த அசோகவனம்ங்கிற இடத்துல சீதையை பார்த்துட்டார். அங்க அவன் லங்கையில தான் சீதையை வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு வாச்சிக கைங்கரியம். இந்த வாச்சிக கைங்கரியம் பண்ணதும் உடனே இவருடைய சிறகு பரபரன்னு வளர்ந்துடுது. உடனே அதுல இப்படி பறந்து பார்த்தார், தன் தம்பிக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரத்தை பண்ணார். உடனே இந்த கடலை தாண்டி போனா நீங்க சீதையை பார்த்துடலாம் அப்படின்னதும் உடனே இந்த வானரர்கள்லாம் யோசிக்கிறா. ஏன்னா 100 யோஜனை தூரம் கடல், இது எப்படி தாண்டது, என்னால 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும்னு ஒருத்தன் சொல்றான் வானரன். இன்னொரு வானரன் சொல்றான் என்னால 20 யோஜனை தூரம் தாண்ட முடியும், இன்னொருத்தன் 30 யோஜனை தூரம் தாண்ட முடியும், இன்னொருத்தன் 50 யோஜனை தூரம் தாண்ட முடியும், இன்னொருத்தன் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும், திருப்பி வர முடியாது அப்படின்னதும், அப்போ இவன்லாம் இப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது அப்ப சொல்றார் சம்பாதி, என் நாம ஸ்மிருதி மாத்திரதோ பரிமிதம் சம்சார வாராம் நிதிம் தீத்வா கச்சதி துர்ஜனோபி பரமம் விஷ்ணோ பதம் சாஸ்வதம் தஸ்யைவ ஸ்திதிகாரிணः த்ரிஜகதாம் ராமஸ்ய தூதா பிரியா யூயம் கிண்ண சமுத்திரமாத்திரதரணே சக்தா கதம் வானராஹ. இதெல்லாம் பரிமிதம் பரிமிதம்னா ஒரு அளவு, 100 யோஜனை தூரம்ங்கிறது ஒரு அளவு. ஆனா வேற ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தை அபரிமிதமானது, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னே சொல்ல முடியாத ஒரு சமுத்திரம் இருக்குப்பா. அந்த சமுத்திரத்தை, அது என்ன சமுத்திரம்னா சம்சார சமுத்திரம்னு பேரு, சம்சார சாகரம். அப்பேற்பட்ட அந்த சம்சார சாகரத்தையே ராமாங்கிற 2 எழுத்த சொல்லக்கூடியவனே தாண்டிடுவான் அப்படின்னு சொன்னா, அந்த ராம கைங்கரியத்துக்காக புறப்பட்ட உங்களால தாண்ட முடியாதா அப்படின்னதும் இப்படி ஜாம்பவான் சொல்றார். இப்படி சொன்னதும் உடனே வாழ்க்கைலாம் ஒரு உற்சாகம் வருது. ஆனா சமுத்திரத்தை பார்த்தா பயமா இருக்கு. அப்ப இவெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜாம்பவான் சொன்னார், நீங்கெல்லாம் என்னடா பெரிய பலசாலி, நாளா திரிவிக்ரம பகவான, அவர் திரிவிக்ரம அவதாரம் பொழுதே நான் அவரை திருவடியையே 3 பிரதட்சணம் பண்ண, உலகத்தையே 3 பிரதட்சணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும், அப்ப பெரியவரே நீங்க போலாமேனா, அது திரிவிக்ரம அவதாரத்துல பண்ணதுடா, இப்ப முடியாது. அப்புறம் எதுக்கு பேச்சுன்னா, உங்க கூட்டத்திலேயே இதை எப்படி தாண்டி எப்படி காரியத்தை சாதிச்சுட்டு வருது அப்படின்னு ஒருத்தர் ஆலோசனை பண்றார், அவரை சொல்லட்டுமானர். யாருன்னா வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விதாம்பர தூஷ்ணீம் ஏகாந்தமாஸ்ரித்ய ஹனுமன் கிம்ன ஜல்பசி. கொஞ்சம் கூட ஒரு தான் இப்படி ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறேங்கிற பந்தாவே இல்லாத, சர்வ விஷயங்களும் சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், இங்கேந்து எப்படி போய் அதை தாண்டி எப்படி காரியத்தை சாதிச்சுட்டு வருதுன்னு திட்டம் போட்டு கிளம்பணும்னு இருக்கக்கூடியவர் யாருன்னா ஹனுமன்னு, உம்மாலதான் முடியும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஹனுமன் என்னால எப்படி முடியும்னு கேட்கிறார். அதுக்கு ஹனுமாருடைய கதையை ஞாபகப்படுத்துறார் ஜாம்பவான் என்கின்ற இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு ஹனுமாருடைய கதையை கேட்டுட்டு நாம சுந்தரகாண்டத்தை ஆரம்பிக்கலாம்.
जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामी की जय।